எங்கள் மூவருக்கும் தலைவர் அவர்கள் இன்றைக்கு மாநிலங்களவை உறுப்பினராக வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. மிகுந்த வாழ்த்துக்களை தலைவர் அவர்களுக்கும் கழகத்திற்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆட்சியின் சாதனைகளை, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மற்றும் அடித்தள மக்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் பெண்களின் விடுதலைக்காகவும் எப்பொழுதும் குரல் கொடுக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை எங்களுடைய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் பாராளுமன்றத்திலும் ராஜ்யசபாவிலும் கண்டிப்பாக நாங்கள் பிரதிபலிப்போம் என்று இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்வோம். திராவிட அரசின் தூணாக விளங்கும் இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு ஆதரவு அளித்த தலைவர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய தனிப்பட்ட நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய மகளிர் விடுதலை என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த புரட்சி மட்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு பெண்களுடைய விடுதலைக்காகவும் பெண்களுடைய உணர்வுகளுக்காகவும் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு ஆட்சி இந்த ஆட்சி. இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்களையும் பல்வேறு விதமான சமூக நீதி திட்டங்களையும் தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக பெண்களுக்காக அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு என்பது கழக அரசினுடைய சாதனைகளில் பல்வேறு சாதனைகளில் எத்தனையோ விஷயங்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள் பெண்களுக்காக. நான் ஒரு சிறு துளியாக நான் இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ஒரு பெண் நிச்சயமாக என்னுடைய குரலை அங்கே பெண்களுடைய நலனுக்காக தலைவருடைய சார்பாக பிரதிபலிப்பேன். நிச்சயமாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலும் பாஜக ஆளும் அரசு ஒரு முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டு வருகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வக்ஃப் சட்டத்திலிருந்து இப்பொழுது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ற அந்த ஒரு கான்செப்ட்லேயும் அவங்க ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாடு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் இந்த பாஜகவினுடைய செயல்களால் துவண்டு போய் உள்ளது. எங்கள் தலைவர் முதல்வருக்கெல்லாம் முதல்வர், இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கிறவர். எங்கள் மூலம் பாராளுமன்றத்தில் நிச்சயமாக தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வாழும் அத்துணை மக்களுக்கும் ஒரு குரலாக இருந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாங்கள் இந்த மக்களை நிச்சயமாக பாதுகாப்போம். தமிழகத்திற்கு தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய எல்லா திட்டங்களையும் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து அதை கொண்டு வருவோம் என்று இதன் மூலம் நாங்கள் உறுதி கூறுகிறோம். ரெண்டாவது முறையாக மாநிலங்களவை போறீங்க. மிக முக்கியமாக மாநிலங்களவையில் பாஜகவுக்கு ஒரு மெஜாரிட்டி அப்படின்றது பெரிய விஷயமா இருக்குது. மற்றொரு புறம் ஒரு கடினமான ஒரு விவாதத்தை நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்க வேண்டியது ஒரு கடமையாக இருக்குது. ரெண்டாவது முறையாக போக போகிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நிச்சயமாக பாஜகவுடைய செயல்பாடுகள் நாங்கள் முதல் முறையாக நான் இருக்கும் பொழுதே நேரடியாக பார்த்தவன். எல்லா விதத்திலும் இந்திய மக்களுக்கு ஒரு எப்படியெல்லாம் அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரியானாலும் சரி, எந்த திட்டங்களானாலும் சரி அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாடு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க என்றால் எந்த திட்டங்களையும் தமிழகத்திற்கு வரக்கூடாது என்று கங்கணம் கட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட பார்த்தீங்கன்னா சமகர சிக்ஷா 2152 கோடி எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூறியது போல் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளோம். இது போன்று நிறைய திட்டங்கள் தமிழகத்துக்கு வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ரயில்வே திட்டங்கள் கூட எடுத்துக்கொண்டீங்கனால் கூட பார்த்தீங்கன்னா கூட அது நிறைய திட்டங்களுக்கு பணம் ஒதுக்காமல் இன்னும் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் நாங்கள் குரல் கொடுப்போம். தமிழக மக்களுக்காக நிச்சயமாக வாதிடுவோம்.
சார், இரண்டாவது வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இரண்டாவது வாய்ப்பு என்ன மாதிரியான அங்கீகாரமாக பார்க்குறீங்க? அதை பற்றி எனக்கு தலைவர் வந்து இரண்டாவது வாய்ப்பாக கொடுத்ததற்கு மிக்க நன்றி சொல்கிறேன். அதேபோல் திராவிட மாடல் ஆட்சியின் தூணாக திமுகவின் அரணாக செயல்பட்டிருக்கும் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.